الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகிற்கு தூராக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து வளர்ந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த சும்மாதானத்திற்கு இங்கு ஒன்று இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றுமாக துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இந்த உலகில் படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நடந்து கொள்வார்கள் என்றால் அதற்கு பகரமாக பரிசாக வெகுமதியாக இறைவன் சொர்க்கத்தை அவர்களுக்காக தருகிறான் என்று பல இடங்களில் இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆனால் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால், இந்த உலகம்தான் நிலையானது, இந்த உலகம்தான் நிரந்தரமானது, நமக்கு அழிவு கிடையாது என்கிற எண்ணத்தில் இன்றைக்கு மனிதன் அவனுடைய எல்லா செயல்பாடுகளையும் அமைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இஸ்லாம் எந்த அளவிற்கு சொல்கிறது என்றால்,
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு முஸ்லீம் வாழும் பொழுது, ஈமான் கொண்ட மக்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு இறைவனிடத்தில் இருந்து கிடைப்பது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள், அந்த சொர்க்கத்தை பற்றிய தகவல்கள், இவற்றையெல்லாம் ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ அறிந்து கொள்வார்களே ஆனால் அதை ஒப்பிட்டு பார்த்து இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது, இந்த உலகம் எவ்வளவு நிலையற்ற தன்மையை கொண்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவ்வளவு சிறப்புகளை, அவ்வளவு முக்கியத்துவங்களை இஸ்லாம் இந்த சொர்க்கத்திற்காக வாழக்கூடிய மக்களுக்கு அது கிடைக்கும் என்றும், அதனுடைய தன்மைகளை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி, அதிலே கிடைக்கக்கூடிய அதில் நாம் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை பற்றி எல்லாம் இஸ்லாம் அதிகமாக சொல்கிறது. எந்த அளவிற்கு சொல்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிற பொழுது, அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு ரிஸ்கை தாராளமாக வழங்குகிறான், இன்னும் சுருக்கியும் வழங்குகிறான். அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று சொல்லி அதில் சந்தோஷம் அடைந்து கொள்கிறார்கள். துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது பில் ஆகிரத்து இல்லா மத்தாவுல் குரு, மறுமையோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்பமானது. கொஞ்ச காலம் வாழுவதற்கு தங்குவதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் ரிஸ்கை தாராளமாகவும் வழங்குகிறான், குறைத்தும் வழங்குகிறான். அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அதை சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. ஆனால் மறுமையோடு இதை ஒப்பிடும் பொழுது இது நிலையானதில்லை, இது அழியக்கூடியதுதான் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கை சிறந்ததுன்னு நினைக்கிறான்ல மனிதன், அவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மத்துன்யா பில் ஆகிரா இல்லா மஸ்லு, இந்த உலகத்தோடு மறுமையை ஒப்பிடும் பொழுது ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா யஜஹலு அஹதுக்கும் இஸ்பஹு ஃபில் யம்மி, உங்களிலே ஒருவர் தன்னுடைய விரலை கடலிலோ வேற சில செய்திகளில் கடலில் அப்படிங்கிற மாதிரியான பதிவு செய்யப்படும். தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தன்னுடைய ஒரு விரலை விட்டு எடுத்தார் என்றால் பிமா தர்ஜிலை, எவ்வளவு அந்த விரலில் அந்த தண்ணீர் நிற்குமோ அதுதான் இந்த உலகத்திற்கு ஒப்பானது, அவ்வளவு அற்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் புரியுற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணுல ஒரு டம்ளர்ல தண்ணி நீங்க எடுத்துங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுடைய ஒரு விரலை முக்கி எடுத்தீர்கள் என்றால் அந்த அந்த விரல்ல எவ்வளவு தண்ணி வரும்? டம்ளர்ல ஒரு 1/4 லிட்டர் இருக்குதுன்னு வைங்க, ஒரு 1 லிட்டர் இருக்குதுன்னு வைங்க, அல்லது ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு 100 லிட்டரோ அல்லது ஒரு கடலுக்குள்ளேயே நீங்க கையை விட்டு முக்கி எடுங்க. எடுக்கும் பொழுது அந்த தண்ணி முழுக்க உங்க கையிலேயே இருக்குமா? நீங்க இப்படி அது முக்கி எடுத்த அதே டைரக்ஷன்ல அதே திசையில வச்சாலும் தண்ணி ஒழுகும், திருப்பி நேரா நிமித்தி வச்சீங்கனாலும் தண்ணி கையில இருந்து வடிஞ்சு போயிடும். இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஒரு கடை தெருவின் வழியாக நபி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு இறந்த ஒரு ஆடு ஒன்று கிடக்கிறது. அப்ப அந்த இறந்த ஆட்டை பற்றியான ஒரு செய்தி, பெரிய செய்தி. அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஐயுக்கும் யுஹிப்பு அன் யகூன ஹாதா லஹு பிதிர்ஹமின், இந்த இறந்த ஆட்டை உங்களில் யாரேனும் ஒரு திரகத்தை கொடுத்து வாங்கிக் கொள்வீர்களா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்க, காலு மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷையின், அல்லாஹ்வுடைய தூதரே அதை வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், இறந்து போன ஆடு, அதை யார் ஒரு திரகம் கொடுத்து வாங்குவார்கள் என்று கேட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லாஹி லவ் கான ஹய்யன் கான ஐயன் அன்னஹு அசக்க, இந்த இறந்த ஆடு எப்படி எந்த எதற்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமோ அது போன்றுதான் உலக வாழ்க்கை. இறந்த ஆட்டை உதாரணம் வச்சு சொல்றாங்க. எவ்வளவு சொல்றாங்க பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு விஷயம் சொன்னா அது பத்தாதா நமக்கு?
ஒரு ஒரு கடலில நம்முடைய விரலை நினைத்து எடுத்து எந்த அளவுக்கு ஒரு உலக வாழ்க்கைங்கிறாங்க. அந்த செய்தியை சொன்னா நமக்கு புரியாதா? நமக்கு போதுமானதாக இல்லையா? மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறந்து போன ஆட்டை ஒப்பிட்டு சொல்கிறார்கள், இதுதான் உலக வாழ்க்கை. அப்போ எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைத்ததோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உலக வாழ்க்கை அற்பமானது என்பதை சஹாபாக்களுக்கு பல்வேறு உதாரணங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் புரிய வைத்திருக்கிறார்கள் என்றால் அப்ப உலக வாழ்க்கை அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் இதில் நம்ம பார்க்கணும். இந்த உலக வாழ்க்கை ஒரு மனிதனை அந்த உலக வாழ்க்கைக்குள் மூழ்கடித்து விடும். சம்பாதிக்கணும், சொகுசா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், வேற எதுவும் தேவையில்லை என்று நினைத்து விடக் கூடாது என்பதற்காக அப்பப்போ நபியவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அது குறித்து பேச வேண்டும் என்று நினைத்தார்களோ, அல்லாஹ் வகையை கொடுத்தானோ, அந்த நேரங்களில் எல்லாம் உலகம் அற்பமானது, உலகம் செத்த ஆற்றிற்கு சமமானது என்றெல்லாம் வலியுறுத்தினார்கள். என்றால் அப்போ இந்த உலக வாழ்க்கையை நாம் ஏன் இவ்வளவு ரசிக்க வேண்டும், இவ்வளவு விரும்ப வேண்டும்? இது போக மரணம் எப்ப வேணா வரலாமே. ஒரு மனிதனுக்கு மரணம் எப்போ வேண்டுமானாலும் வரலாம். நின்றுட்டு இருக்கும் போது வரலாம், நடந்துகிட்டு இருக்கும் போது வரலாம், தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வரலாம், பயணம் பண்ணும் போது வரலாம், வேலை செய்யும் போது வரலாம், பெண்கள் சமைக்கும் பொழுது வரலாம், வீட்டு வேலை வேற வீட்டு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பெண்களுக்கு மரணம் வரலாம், ஆண்கள் வேறு வேலைகளை வெளி வேலைகளில் கம்பெனி வேலைகள் மற்ற வேலைகளில் இருக்கும் பொழுது வாகனம் ஓட்டிக் கொண்டிருக்கும் போது மரணம் வரலாம். நிரந்தரம் இல்லையே. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, அற்பமானது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எது நிரந்தரம், எது நிலைத்து இருக்கும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும், என்பதிலே அக்கறை கொள்ள வேண்டும். இதுதான் ஒண்ணு இல்லைன்னு ஆயிருச்சு, இதுதான் அற்பமானதுன்ட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லும் பொழுது இல்லா மத்தாவும் உரூர், இது குறைந்த அவகாசம் தான், உலக வாழ்க்கை வீணானதும் விளையாட்டானதும் என்றெல்லாம் அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இது நிலை இல்லை. அப்ப நிலையானது எது? மறுமை. மறுமையில நமக்கு என்ன தேவை? சொர்க்கம். அப்ப அதை அடைவதற்கு, அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து உலக ஆடம்பரங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாம் சரியா வணக்க வழிபாடுகளை ஈடுபடல, மற்றதெல்லாம் சொல்லலாம். அது வேறு விதமான இடங்களுக்கெல்லாம் போய் தலைப்பே மாறிடும். இந்த சொர்க்கம் இறைவனுக்கு, முஸ்லிம்களுக்கு இறைவனால் வாக்களிக்கப்பட்ட ஒன்று இருக்கும் என்றால் அது இந்த சொர்க்கம். உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த சொர்க்கம் கிடைக்கும். முதல்ல என்ன பண்ணணும்? இந்த சொர்க்கத்தை, அதுதான் நிலையானது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதலில் சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் ஈமான் கொள்ளணும், நம்பணும். நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் நம்ப வேண்டும். அதை நம்பல, அதை மறுத்தாங்கன்னா அவங்க முஸ்லிம்களே இல்லை. நரகம்னு ஒண்ணு இல்ல, நம்ம உலகத்திலே வாழுவோம், இப்படியே மரணிச்சிருவோம் என்று நினைப்பார்கள். ஆனா அவங்க சொர்க்கத்தையும் நம்பல, நரகத்தையும் நம்பல. இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமான் கொள்ள வேண்டும், நம்பணும். ஈமான்கிற அரபி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னவென்றால் நம்பிக்கை, நம்ப வேண்டும். இப்படி ஒருவர் சரியான முறையில் அந்த சொர்க்கத்தை நம்புவாரையானால் அதன் மேல் ஆசை வரும், ஆசைப்படுவார். நம்பினதுக்கு அப்புறம் ஆசைப்படுறது தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் இருக்கிறது. அதனுடைய அந்த வர்ணனையை தெரிஞ்சுக்குங்க, அதனுடைய அந்த 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 அழகை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அதன் மேல் இன்னும் நமக்கு அதிக ஆசை வரும். அப்ப அதை அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் எதையெல்லாம் இழக்கணுமோ அதையெல்லாம் இழப்போம். அதை அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வோம். எப்ப செய்வோம்? அந்த அழகை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது பேரழகு, பேர் வர்ணனை. இஸ்லாம் சொல்லும் பொழுது உலகத்தில் அது மாதிரி எல்லாம் நம்மளால வர்ணனை பண்ண முடியாது, யாருக்கும் சாத்தியம் இல்லை. அல்லாஹ் மறுமையில சாதாரண ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அல்லாஹ் கொடுப்பது
இந்த உலகில் பணக்காரராக இருப்பவருக்கு கூட அல்லாஹ் அதை சொர்க்கத்துல கொடுப்பதை உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? மாலா ஐநூன்றால் வலா உதுனுன் சமியத் வலா ஹதரா அலா கல்பி பஷர். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த கண்களுமே அதை பார்த்து இருக்காது. அல்லாஹ் உங்களுக்காகத்தான் கொடுக்கிறான். முதல்ல யார் இன்னொருத்தர் பார்த்துட்டு அவர் பார்க்கிறாரு நீயும் பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிறாங்களோ சொர்க்கம் உண்டு. ஆனா அந்த சொர்க்கம் இருக்கு பாருங்க, அதை எந்த கண்களும் பார்த்திருக்காது. யாரு யூஸ் பண்ணதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு பயன்படுத்தியதே அல்லாஹ் தரவில்லை. அப்படியே தூய்மையானதாக யாரும் அதை பயன்படுத்தல. அவ்வளவு தூய்மை, அவ்வளவு தரம் வாய்ந்ததை அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த காதுகளும் கேட்டிருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னதை தவிர அல்லாஹ்வுடைய தூதரும் சொர்க்கத்தில் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்கல்ல, இதை நம்ம கேட்கத்தானே செய்யறோம். அப்ப இதுல வருமானம் அப்படி இல்லை. அல்லாஹ்வும் தூதரும் சொன்னதை தவிர நம்ம யோசிப்போம் இல்ல, சொர்க்கத்துல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நீங்க யோசிக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு 10 நாள் யோசிங்க, 100 நாள் யோசிங்க. நீங்க எதுவெல்லாம் யோசித்தீர்களோ அதை விட பல மடங்கு கிடைக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த கண்ணும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்காததை அல்லாஹ் தரவிருக்கிறான். அப்ப இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், அதன் மேல் நமக்கு இன்னும் ஆசை வரும், ஒரு எதிர்பார்ப்பு வரும். அந்த மாதிரியான சொர்க்கத்தை கண்டிப்பாக நாம் அடைந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க, நஹ்னுல் ஆகிரூனல் அவ்வலூன யௌமுல் கியாமா வ நஹ்னு அவ்வலு ம யுத்கிலுல் ஜன்னah. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சமுதாயங்களிலேயே நாம் தான் இறுதியான சமுதாயம். சமுதாயங்களிலேயே நாம் தான் இறுதியான சமுதாயம். ஆனால் கியாமத்து நாளில் முதலில் சொர்க்கத்தில் நாம் தான் நுழைவோங்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட்னு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அனுப்பப்பட்ட உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், திருமறை குர்ஆனில் 25 நபிமார்களுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. ஒரு சில நல்லவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. அவர்களில் எல்லாம் யார் முதல்ல சொர்க்கத்தில் நுழைவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாம் தான் நுழைவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதான் சொல்றாங்க, நஹ்னுல் ஆகிரூனல் அவ்வலூன். சமுதாயத்தில் நாம் தான் பிந்தியவர்கள், கியாமத்து நாளிலே நாம் தான் முந்தியவர்கள். சமுதாயத்துல இதுதான் கடைசி உம்மத். இதுக்கப்புறம் அல்லாஹ் எந்த உம்மத்தையும் படைக்க போறதில்லை, எந்த நபியும் அனுப்ப போறதில்லை. அவ்வளவுதான். அடுத்து கியாமத்தை தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். அப்ப சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலில் நுழைவார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரியே இன்னும் எந்த அளவிற்கு இந்த சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள் எல்லாம் இருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சொர்க்கம் அல்லாஹ் பல வர்ணனைகளை குர்ஆன்ல சொல்றான். அதே நாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிற பொழுது நிறைய அது அதிகமாக நம்முடைய கவனங்களுக்கு வருகிறது. இந்த ஹதீஸை பொறுத்த அளவிற்கு இருக்கிற விஷயங்கள் பெரும்பாலும் நம்முடைய கவனத்துக்கு வர்றது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன மக்ஃபிரத்தும் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா ஸமாவாத் அர்லுஹா கஅர்லி ஸமாயி வல் அர்த். வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை விரைந்து போகுங்கிறான். அதை அடைவதற்கு என்னென்ன செய்யணும்? உலகத்துல செய்யணும் ஜன்னா, நீங்கள் இலகுவா சொர்க்கத்தில் நுழைஞ்சிடலாம் நினைக்கிறீங்கன்னா அல்லாஹ் வேற இடத்துல கேட்கறான். எந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் வரும்? வலமாயத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவு மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் எல்லாம் துன்பத்தாலும் வறுமையாலும் கஷ்டத்தாலும் பீடிக்கப்பட்டார்கள். பீடிக்கப்பட்ட பொழுது கூட அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். எதற்காக? இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக. அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah. சொர்க்கத்தில் லேசா போயிடலாம் நினைக்கிறீங்களா? அதற்கு நீங்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும், தியாகம் செய்ய வேண்டி இருக்கும், அர்ப்பணிப்புகள் செய்ய வேண்டி இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள்ல பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்திற்கு
60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் ஆயுள் காலம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் மரணிக்கும், ஆயுள் காலம் மாறும். ஆனால் மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் 60லிருந்து 70 வரை என்னுடைய சமுதாயத்தினுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறாங்க. சிலர் 90லயும் வாழலாம், 100 வயசும் வாழலாம். ஆனா அப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்துருவாங்களா? அவங்க மவுத்து வந்துடும், மரணம் வந்துடும், மரணிச்சிருவோம். ஆனால் இறைவனால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த சொர்க்கம் இருக்கிறது, அது எப்படிப்பட்டது என்றால் மரணம் இல்லாதது. உலகத்துல முஸ்லிமா வாழ்ந்து நீங்க மரணித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம். அந்த சொர்க்கத்திலே நீங்கள் பிரவேசித்தீர்கள் என்றால், நுழைந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் வராது. பாருங்கள், சொர்க்கத்துல இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளை நோக்கி அல்லாஹ் ஒரு அழைப்பாளரை அனுப்புவான், ஒரு அறிவிப்பாளரை அனுப்புவான் சொர்க்கத்தில். அந்த அறிவிப்பாளர் வந்து சொல்லுவார், மரணம் கிடையாதுன்னா கிடைக்கிற தண்டனைகள் கிடைத்து கொண்டே இருக்கும், இடைவெளி இருக்காது. இடைவெளினா மௌத்தா போவோம் மறுபடியும் வருவோம், அந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் கிடையாது. இறைவனால் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கவாசிகள் சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் அடைவாங்க இந்த அறிவிப்பை கேட்ட உடனே. நரகவாசிகள் இந்த அறிவிப்பை கேட்ட மரணம் இல்லையா, கவலை, ஏற்கனவே கவலையில் இருப்பாங்க, அல்லாஹ் சொன்னது செய்யலையேன்ட்டு மேலும் அவர்கள் கவலையிலேயே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த சொர்க்கத்தினுடைய அந்த கிடைக்கிற இன்பத்தை பாருங்க, மரணமே இல்லை. அப்ப அந்த மரணம் இல்லா ஒரு வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த உலகில் இறைவன் சொன்ன அடிப்படையில் இருந்திருக்க வேண்டும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், இன்னும் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு அல்லாஹ் எப்படி காட்டுவான்னா, சொர்க்கவாசிகளில் எவரும் உலக வாழ்வில் தாம் பாவம் புரிந்திருந்தால் நரகத்துல நான் எந்த இடத்துல இருந்திருப்போங்கிறதை அல்லாஹ் காட்டுவான். சொர்க்கவாசிகளா சொர்க்கத்துக்கு போயிட்டோம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில. ஆனா அல்லாஹ் எப்படி காட்டுவானாமா, ஒவ்வொரு மனிதருக்கும் நீ உலகத்துல பாவம் பண்ணல, நீ பாவம் செய்திருந்தால் உன்னுடைய தங்குமிடம் எதுவாக இருந்திருக்கும் தெரியுமா, இதுவாக இருக்கும் இடத்தை காட்டுவாங்க. இதே மாதிரியே அல்லாஹ் சொன்னதை செய்யாம பாவமான காரியங்களை செஞ்சு நரகத்துக்கு போனா பாருங்க, அந்த நரகவாசிக்கும் நீ உலகில் நல்லதை செய்திருந்தால் நீ இருக்க வேண்டிய இடம் இங்க. அதாவது இது அல்லாஹ்வுடைய இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெறுப்பேத்துற மாதிரியான ஒரு விஷயம். உலகத்தில் அல்லாஹ் சொன்னதை கேட்கலையே, நீ கேட்டிருக்கிறாய் என்றால் இந்த சந்தோஷமா இரு. கேட்கல இல்ல, சொன்னதை நீ கேட்கல, கேட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க நீ தெரியணும்ல. அதே நேரத்தில் நீ கேட்டிருந்தால் எப்படி இருக்கணுங்கிறதையும் தெரியணும்ல உனக்குன்னு சொல்லி நரகவாசிக்கும் அவர் நல்லதை செய்திருந்தால் சொர்க்கத்திலே அவர் எங்கே இருப்பார் என்று எடுத்து காட்டாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் நாம் நல்லது செய்யணும். அதுதான் மனித ஜின் வர்க்கத்தை அல்லாஹ் படைத்தது வணங்குறதுக்கு தான். வணங்கணும், வணக்க வழிபாடுகளை சரியா செய்யணும். நல்ல பண்புன்னு எதையெல்லாம் இஸ்லாம் சொல்லுதோ எல்லாத்தையும் செய்யணும். தீய பண்புன்னு எதையெல்லாம் இஸ்லாம் சொல்லுறது எல்லாத்தையும் விட்டு விலகணும். விலகுபவர்களுக்கு சொர்க்கம், நன்மையை செய்பவர்களுக்கு சொர்க்கம், விலகாமல் பாவத்தில் இருப்பவர்களுக்கு நரகம். இவ்வளவுதான், சிறிய விஷயம். ஒரு குழந்தைய கூப்பிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் சொன்னா கூட குழந்தைக்கு புரிஞ்சிடும். நல்லது பண்ணா சொர்க்கம், கெட்டது பண்ணா நரகம். இவ்வளவுதான். இதெல்லாம் கெட்டதா, இதெல்லாம் நல்லதா நம்மளே கேட்போம்ல சில நேரம், இதெல்லாம் நல்லதா இதெல்லாம் கெட்டதா இருக்குமான்னு. ரசூலுல்லாஹ் அதுக்கு பொதுவா ஒரு விஷயம் சொல்றாங்க, உங்களுடைய உள்ளத்தில் ஏதேனும் உறுத்தல் இருக்கும் என்றால் அது கெட்டதுங்கிறாங்க. ஒன்னு செஞ்சுட்டு இன்னொருத்தட்ட போய் இது கரெக்டான நம்ம கேட்கறதுக்கு நிப்போம்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உன் மனசுட்ட முதல்ல ஃபத்வா கேளு. இஸ்தப்தி கல்பக, உன்னுடைய உள்ளத்துல கேளு. உன்னுடைய உள்ளம் தவறு என்று சொல்லும் என்றால் தவறு.
அல்லது மக்கள் பார்ப்பதை வெறுப்போம். இது யாராவது பார்த்தா நம்ம தான் நினைப்பாங்கன்னு ஒரு விஷயத்தை செய்வோம்ல, அதுவும் தவறுங்கிறாங்க. நம்ம நல்லது செஞ்சா, நாம் நல்லது தனிமையில நாம் நல்லது செய்கிற பொழுது எல்லாரும் இருக்கும்போது அதே நல்லது தானே செய்வோம். அப்ப தனிமையில தப்பு செய்யும் போது மத்தவங்க இதை பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்க, அதுவே தப்பு. நல்லது எது கெட்டது எதுங்கிற அளவுகோல இஸ்லாம் தெளிவா சொல்லிடுச்சு. உங்களுடைய மனது உறுத்தினால் நெருடலாக இருந்தால் அதுவும் தப்பு. இது யாராவது பார்த்தா நம்மள என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வறுமையானால் அதுவும் தவறுக்கு வழிவகுக்கிற விஷயங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களையும் செய்யணும். வெறும் ஈமான் மட்டும் இல்லை, ஈமான் கொண்டு நல்ல அமலை செய்தார்களோ லனுபப்பி அன்னஹும் மினல் ஜன்னாத்தி உரஃபா, சொர்க்கத்திலே அவர்களுக்காக ஒரு மாளிகை, ஒரு கட்டிடம், ஒரு கோட்டை கட்டப்படும். அந்த கோட்டை கீழே எப்படி இருக்கும்? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மரணம் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நிரந்தரமா இருப்பார்கள். அதுல இருந்து அவர்களுக்கு அது கொடுத்து பறிக்கப்படாது, கொடுக்கப்பட்டது நிரந்தரமாக இருக்கும். அஜ்ருல் ஆமிலீன், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இதுதான் கூலி அப்படிங்கிறாங்க அல்லாஹ் குர்ஆன்ல. வேறு வேறு இடங்கள்ல இப்படி நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, சொர்க்கத்தில் இருக்கும் பாருங்க, இந்த கட்டடம் கட்டி 4 பிளாக் வச்சு கட்டி இருக்கிறோம். சொர்க்கத்திலே அந்த செங்கல் இருக்கும் பாருங்க, அது எதுல இருக்கும் என்றால் தங்கத்தில் இருக்கும். இன்னைக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தங்கத்துல செங்கல் வச்சு வீடு கட்ட முடியுமா? இதுதான் நான் முதல்ல சொன்னேன். குறைந்தபட்சம் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு ஏழையா இருப்பாரு, அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற பணக்காரரா இருந்தாலும் அதே நன்மை தான் அல்லாஹ் கொடுப்பான். உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த ஏழைக்கு இறைவன் மறுமையிலே கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அந்த இன்பங்கள்ல இந்த உலகத்துல கோடீஸ்வரனா இருக்கிறவனால கூட செய்ய முடியாது. அந்த செங்கல் எப்படி இருக்குங்க? வெள்ளியாலும் தங்கத்தாலும் அந்த செங்கல் இருக்கும். வெறும் செங்கல் தான். இன்னைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறோம், 12 ரூபாய்க்கு ஒரு செங்கல் வாங்குறோம். அதே செங்கலுடைய எடையளவுக்கு தங்கத்தை வாங்கினா அவன் இன்னைக்கு கோடீஸ்வரன் உலகத்துல. அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கோட்டையினுடைய அந்த கட்டடத்தினுடைய செங்கல் எப்படி இருக்கும் என்றால் தங்கத்துல இருக்கும், வெள்ளியில இருக்கும். சிமெண்ட் வாங்குறோம்ல, சிமெண்ட் வாங்கி செங்கலை வச்சா முடிஞ்சுதா? மேல பூசுவோம். இந்த பூச்சு இருக்கு பாருங்க, இந்த பூச்சு கஸ்தூரி இருக்குல்ல, கஸ்தூரி அவ்வளவு மனமா இருக்கும். மனத்திற்கு பேர் போனது கஸ்தூரி. அந்த கஸ்தூரியால் அந்த தங்கத்தை வச்சு அந்த பூச்சு கஸ்தூரியால் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அப்போ அது எவ்வளவு, அது நினைச்சு பார்க்க முடியுதா நம்மளால? ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை இருக்குது, செங்கல் பூரா தங்கத்துல வெளியில இருக்குதுன்னா இப்ப எவ்வளவு இன்பத்தை அல்லாஹ் தரான் நமக்கு. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நபி அவர்கள் போகும் பொழுது அங்கே ஒரு கோட்டை, அழகாக ஒரு கட்டிடம் இருக்கிறது, ஒரு மாளிகை இருக்கிறது. இது யாருதுன்னு மலக்குமார்கள்ட்ட கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுது. எப்படி அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் உலகத்திலே வாக்களிக்கப்பட்டுச்சுன்னு பாருங்க. அவருடைய தியாகங்கள், அவருடைய அர்ப்பணிப்புகள், அவருடைய உழைப்புகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. உலகத்திலேயே வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பயணம் போறாங்க. பயணம் போகும் பொழுது யாருடைய கோட்டைன்னு கேட்கிறாங்க, மாளிகைன்னு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது ரசூலுல்லாஹ் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது, உள்ள போனீங்களா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை வருகிற பொழுது உள்ள போல. ஏன் போல? நான் உமர் ரலியல்லாஹு ரோசக்காரரு, நான் உள்ள போல, அவர்கிட்ட கேட்காமங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை நான் அப்படி நினைப்பேனான்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப அங்கே ஒரு கோட்டையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கென உறுதிப்படுத்தி கொண்டார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு முத்துக்களால் ஆன ஒரு மாளிகை இருக்கிறது என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு அறிவியுங்கள். முத்து ஆளான அதனுடைய மதிப்பெல்லாம் இன்னைக்கு கோடி கணக்கில் இருக்கும். முத்து நம்மளாம் நான் பார்த்தது கூட இல்லை. அதெல்லாம் எத்தனை பேர் அதை பார்த்திருப்போம் இங்க இருக்கிறவங்கன்னு தெரியல. அப்ப மொத்தமாவே முத்தால் ஆன மாளிகை என்றால் அப்போது எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அது மாதிரி நிறைய செய்திகள் சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள் சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் குரான்லையும் ஹதீசுகள்லையும் நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் ஜும்மாவுடைய நேரத்துல குறுகிய நேரத்துல சொல்லிவிட முடியாது. ஆக அந்த சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முத்தாலான மாளிகையும் சொர்க்கத்திலே உண்டு. குறிப்பாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிற்காக இறைவன் அவர்களுக்கு அந்த முத்தாலான மாளிகை இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வஹி வருகிறது உலகத்துல. அப்ப அவர்களும் சொர்க்கத்திலே தனக்கான ஒரு இடத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா கண்ணாடி மாளிகை இருக்கிறது சொர்க்கத்துல. நம்ம உள்ள உட்கார்ந்து இருந்தோம் என்றால் யார் வர்றா போறா எல்லாத்தையும் உட்கார்ந்துட்டே பார்த்துட்டு இப்ப இந்த செவத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க நமக்கு தெரியாது. ஆனால் கண்ணாடி மாளிகை இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, புகாரியில பதிவு செய்ய புகாரி தப்ரானி போன்ற ஹாக்கிம் போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில் இந்த செய்தியில தவறுதலா சொல்லிட்டேன். சொர்க்கத்துல ஒரு மாளிகை இருக்கிறது. அதில் உட்பகுதியில இருந்து வெளிப்பகுதியில இருந்து உட்பகுதியும் பார்க்க முடியும். கண்ணாடியிலான மாளிகை. நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது அமைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் நமக்கு அதை தர இருக்கிறான் என்றால் அது எந்த அளவிற்கு சொர்க்கம் இன்பங்களால் நிறைந்தது என்பதை, அழகானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே சொர்க்கத்துல இன்னலில் முத்தகீன ஃபி லிலாலிஹி வ உயூன், சொர்க்கவாசிகள் மரத்தின் நிழல்களுக்கு கீழும் நீரூற்றுக்களிலும் இருப்பார்கள். இங்கிருந்து இன்னைக்கு அருவி இருக்குன்னு சொல்லி பக்கத்துல நமக்கு திருமூர்த்தி டேம் இருக்கு, அங்க போனா குளிப்போம். அது விட்டா கொடுவேரியில தண்ணி கொட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 அடியில இருந்து. அதை பெருசா நினைச்சிட்டு நம்ம இன்னைக்கு போய் பாக்குறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் அல்லாஹ் எப்படி இருக்கும் என்றால் இந்த சொர்க்கவாசிகளுக்கு நீரூற்று இருந்துகிட்டே இருக்கும், அருவி கொட்டிக்கிட்டு இருக்குங்கிறான். நீங்க இருந்து குற்றாலம் 300-400 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகணும். கொடுவேரி போறதுனால ஒரு பயணம் பண்ணி போகணும். இதெல்லாம் பக்கத்துல இருக்கிறக்கா உதாரணத்துக்கு சொல்றாங்க. சொர்க்கவாசிகளுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு இன்னல் முத்தகீன அல்லாஹ்வை தக்வா செய்தவர்களுக்கு அந்த மரத்து நிழல்களிலே இருப்பார்கள், நீரூற்றுக்கள் இருக்கும். இன்னும் அவர்கள் எதையெல்லாம் விரும்புவார்களோ எல்லா கனி வகைகளும் அவர்களுக்கு கிடைக்கும். குழு வஷ்ரபு ஹனியம் பிமா குந்தும் தாலமும், உலகத்தில் நீங்க நல்லதை பண்ணீங்க, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்துல சொல்லப்படும். இன்னும் சொர்க்கத்திலே மரம் இருக்கும். அந்த மரம் எப்படிப்பட்டது என்றால் வேகமாக பயணம் செய்யக்கூடியவர். 100 ஆண்டுகள் பயணம் செய்தால்தான் அந்த மரத்தினுடைய நிழலை அவரால் கடக்க முடியும். இன்னைக்கு மரம் எவ்வளவு தேவை? வீடுகளுக்கு மரத்திலிருந்து பெறக்கூடிய காய் வகைகளை பயன்படுத்துறோம். ஒரு முருங்கைக்காய் மரம் வைக்கிறோம்னா அதுல இருந்து எடுத்து நம்ம பயன்படுத்துறோம். நிழலுக்காக சில மரங்கள் வைக்கிறோம். நீங்க ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சுத்தி மரம் வச்சிருப்பாங்க. அது ஒரு அமைதியை தரும், அது ஒரு நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும்னு அவன் நினைக்கிறான். நினைச்சுதான் எல்லாம் ஆர்டிபிஷியலா செயற்கை மரங்கள் வைக்கிறாங்க. இன்னைக்கு வச்சு தண்ணி ஊத்தி ஒரு 10 வருஷம் கழிச்சு அது மிகப்பெரிய நிழல் கொடுக்கிற மரமாலாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதுவும் சில இடங்கள்ல இருந்தாலும் கூட செயற்கை மரங்கள் வைக்கிறாங்க. ஏன்? அது ஒரு நிம்மதியை தரும், ஒரு அமைதியான சூழலை உண்டாக்கும் நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் சொர்க்கத்துல 100 ஆண்டுகள் ஒருவர் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் போவாரோ, வேகமா போகக்கூடிய குதிரையில அந்த அளவிற்கு உண்டான மரங்கள் எல்லாம் இருக்கும் என்று திருமறை குரானிலும் ஹதீஸிலும் சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள் சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்படுகிறது, சொர்க்கத்திலே உண்ணக்கூடிய முதல் உணவு, சொர்க்கத்திலே ஒரு மனிதர் உண்ணக்கூடிய முதல் உணவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு அந்த உணவு இருக்குமா, இன்றைக்கெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மீனினுடைய அந்த ஈரல் பகுதியினுடைய ஓரத்துல ஒரு சதை இருக்கும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கும் பொழுது எந்த அளவிற்கு என்றால் ஒரு பெரிய மீனின் ஈரல் பகுதியில் கூடுதலா சதை வளர்ந்திருக்கும். ஈரல் பகுதியில கூடுதலாக சதை வளர்ந்திருக்கும். அதுதான் சொர்க்கவாசிகள் உண்ணக்கூடிய முதல் உணவு. அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? ஒரு பெரிய மீனினுடைய
ஒரு பெரிய மீன்னா அப்ப அந்த மீனுக்கு தகுந்த மாதிரியான உள்ள உறுப்பு இருக்கும். அந்த ஈரல் பகுதியை சுற்றி கூடுதலா சதை இருக்கும் பாருங்க, அதை அல்லாஹ் சாப்பிட கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உணவில இருந்து பட்டு ஆடை கொடுக்கப்படும், நினைத்ததெல்லாம் கிடைக்கும். இது ஒரு விஷயமே போதும், இதுதான் வேணும், இது கிடைக்கும் எல்லாம் இஸ்லாம் சொல்லுது நிறைய விஷயங்களை. ஆனால் நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்கும் என்றால் நீங்க என்ன வேணா கேட்டுக்கலாம், இவ்வளவுதான். இதற்கு நம்ம என்ன செய்யணும்? உலகம் அற்பமானது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்காக நம்ம உழைக்கிறோம், பாடுபடுறோம், சரி. இந்த சொர்க்கத்தை அடைவதற்காகவும் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு பெரும் பகுதியை செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவின் மூலமாக உபதேசமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.